தமிழகத்தில் கிராவல் மண் ஊழல் மூலம் அரசுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் வருவாய் இழப்பை ஏற்படுத்தியவர்கள் மீது தமிழக கவர்னர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். செல்ல ராசாமணி கோரிக்கை. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெறும் கிராவல் மண் ஊழல் மற்றும் முறைகேட்டை தடுக்க வேண்டும் என தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் வலியுறுத்தி உள்ளது. இது குறித்து நாமக்கல்லில் ஞாயிற்றுக்கிழமை அந்த சம்மேளனத்தின் தலைவர் செல்ல ராசாமணி செய்தியாளர்களிடம் கூறியதாவது: குறிப்பாக காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, விழுப்புரம், சேலம், நாமக்கல், கடலூர், மயிலாடுதுறை, திருச்சி, கோவை, திருப்பூர், ஈரோடு, மதுரை உட்பட்ட இன்னும் சில மாவட்டங்களில் கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்ற கிராவல் மண் குவாரிகளில் ஏறத்தாழ 1000 கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தி கொள்ளையடித்துள்ளார். அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு ராஜப்பா என்பவர் தற்சமயம் சென்னையில் இருந்து வருகிறார். தமிழகம் முழுவதும் கிராவல் சவுடு மண் எடுக்கும் உரிமையும் பெற்றுள்ளதாக அவருக்கு வேண்டிய பினாமிகள் பெயரில் அனைத்து மாவட்டங்களிலும் கிராவல் எடுக்கும் உரிமத்தை பெற்றுக்கொண்டு அனுமதி பெற்ற பட்டா நிலங்களிலும் அனுமதி பெறாத பட்டா நிலங்களிலும் அருகில் உள்ள அரசு புறம்போக்கு நிலங்களிலும் முறைகேடாக அனுமதிக்கப்பட்ட ஆழத்திற்கு மேல் 40 மீட்டர் முதல் 50 மீட்டர் வரை தினசரி ஆயிரக்கணக்கான லாரிகளில் முறைகேடாக கிராவல் மண் வெட்டி அனுப்புகிறார். அதுபோக கிராவல் எடுக்க செல்லும் லாரிகளை ராஜப்பாவுடைய அடியாட்கள் குவாரியில் பணிபுரிகிறோம் என்ற பெயரில் லாரிகளை லோடு இருக்கின்ற பொழுது ஒரு யூனிட்டுக்கு 700 ரூபாய் ராயல்டி என்று அடாவடியாக மிரட்டி வசூலிக்கிறார்கள். கேட்டால் ஆளுங்கட்சிக்கு பார்ட்டி பண்டு கொடுக்கிறோம், மாண்புமிகு முதல்வர் குடும்பத்தாரின் பெயரை சொல்லி மிரட்டுகிறார்கள். இதனால் லாரி உரிமையாளர்கள் தொழில் செய்ய முடியவில்லை. அவர்கள் கொடுக்கின்ற டிரான்சிட் பாஸ் அனுமதி சீட்டு என்பது பெரும்பாலும் போலி அனுமதி சீட்டு. சில குவாரிகளில் ஒரு அனுமதி சீட்டை கொடுத்து 3 நடை எடுத்துச் செல்ல வற்புறுத்துகிறார்கள். நாங்கள் பணத்தை கொடுத்து கனிமங்களை எடுத்துச் செல்கின்ற பொழுது வழியில் காவல்துறை, வருவாய்த்துறை, கனிமவளத்துறையினர் லாரிகளை வாகன சோதனை என்று நிறுத்தி வாகன சோதனை செய்து நாங்கள் வைத்திருக்கின்ற அனுமதி சீட்டு டிரான்சிட் பாஸ் இது பேட் டிரான்சிட் பாஸ், போலியான டிரான்சிட் பாஸ், செல்லத்தக்கதல்ல என்று நாங்கள் கிராவல் மண்ணை திருடி வருவதாக லாரி உரிமையாளர் ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கப்பட்டு வருகிறார்கள். முறையாக பணத்தை கொடுத்து கனிமங்களை ஏற்றிச் செல்கின்ற லாரி உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்கிறார்கள். போலி அனுமதி சீட்டை கொடுத்து அரசுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுத்துகின்ற ராஜப்பா மீதும் அவருடைய ஆட்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யாமல் மாதம் பெரும் தொகை கையூற்றாக பெற்றுக் கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர், வருவாய்த்துறை, காவல்துறையினர், கனிமவளத்துறை இந்த முறைகேடுக்கு உறுதுணையாக செயல்பட்டு வருகிறார்கள். பல தினங்களாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாங்கள் இந்த முறைகேடை தடுக்கப்பட வேண்டும் என்று கனிமவளத்துறையுடைய இயக்குனர், இயற்கை பாதுகாப்பு துறை அமைச்சர், கனிமவளத்துறையுடைய உதவி இயக்குனர் எல்லாத்துக்குமே பதிவு தபால் நேரில் மனு கொடுத்தும் பதிவு தபாலும் பல தருணங்களில் அனுப்பியுள்ளோம். ஆனால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதுல என்ன வெட்கக்கேடான ஒரு நாங்கள் அனுப்புகின்ற புகார் மனுவை அங்க இருக்கின்ற அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற கனிமவளத்துறை அதிகாரிகள் அவர்களிடம் ஆமூட் பெற்றுக் கொள்வதால் அவர்களுக்கு ஜெராக்ஸ் கொடுத்து அவங்களே எங்ககிட்ட காட்டுறான். முதல்வர் குடும்பத்தினுடைய ஆதரவோடு செய்கிறோம், எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று மிரட்டுகிறான். வேறு வழி இல்லாமல் லாரி உரிமையாளர்கள் நிதி நிறுவனம் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமல் இது போலி பர்மிட் என்று தெரியாமல் எடுத்து சென்று சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். இது சம்பந்தமாக இறுதியாக தற்போது தேர்தல் நேரம் என்பதால் அரசுடைய தலையீடு அதிகம் இருக்காது என்பதால் அவர்கள் தான் சொல்றாங்களே முதல்வர் குடும்பத்துக்கு நெருக்கமானவர்கள், அவர்கள் சொல்லித்தான் செய்கிறோம், பார்ட்டி பண்டு கொடுக்கிறோம் என்கிறார்கள். எனவே மேதகு ஆளுநருக்கு நேற்றைய தினம் இந்த முறைகேடுகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஒரு ராஜப்பா என்பவர் கிராவல் குவாரியில் முறைகேடாக சம்பாதிக்க கொள்ளையடித்த பணத்தை 1000 கோடி அவரது மீட்கப்பட வேண்டும். இதற்கு உறுதுணையாக இருந்த கனிமவளத்துறை, காவல்துறை, வருவாய்த்துறை அதிகாரி மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு கொடுத்துள்ளோம். கவர்னரை சந்திப்பதற்காக நேரம் கேட்டு மெயில் அனுப்பியுள்ளோம். அதற்காக காத்திருக்கிறோம். ஒரு சில தினங்களில் மேதகு ஆளுநர் அவர்களை தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் சம்மேளனத்துடைய நிர்வாகிகள்
நேரில் சந்தித்து இந்த கிராவல் குவாரியில் நடைபெற்ற ஊழல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி நேரில் வலியுறுத்துகிறோம். இவரு ராஜப்பா குவாரி நடத்தலையா? ஒன்லி இந்த பாஸ் மட்டும் தராரா? டிரான்சிட் பாஸ் மட்டும். அதாவது ராஜப்பா என்பவர் தான் ஏற்கனவே கிராவல் குவாரி ஒரு தனசேகரன் ஒரு நபர் இருக்காருன்னா கிராவலுக்கு அனுமதி வாங்கியிருப்பார். ஆனா ராஜப்பா யாருக்கு சொல்றோம் அவங்களுக்கு தான் அந்த அனுமதியை கொடுக்குறாங்க. அந்த கிராவல் குவாரியில எங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா 2000 ரூபாய் ஒரு யூனிட் கிராவல் மண்ணுக்கு வாங்கிக்கிறான். முறையான பர்மிட் கொடுக்கறது இல்ல. அங்க ராஜப்பாவுடைய ஆட்கள் இருக்கான். ராயல்டி, ராஜப்பா ராயல்டி, அதுக்கு பேர். ஒரு யூனிட்டுக்கு நாங்க மண்ணுக்கு பணம் கொடுத்துட்டு பர்மிட்டுக்கு பணம் கொடுத்துட்டு ராயல்டி, இது ரவுடி மாமூல். கேட்டா நாங்க ஆளுங்கட்சிக்கு பார்ட்டி ஃபண்ட் கொடுக்குறோம், முதல்வர் குடும்பத்துக்கு தெரிந்து தான் செய்யறோங்க. எங்களால் என்ன பண்ண முடியும்? புகார் தான் கொடுக்க முடியும். இது எல்லாமே நாங்க கொடுத்த புகார் மனுக்கள். எந்த நடவடிக்கை முடியும் இதுவரை? நீங்க லாரிக்காரங்க இவ்வளவு சிரமப்படுறீங்களா? ஏன் அந்த கிராவல்காரங்களும் தானே பணம் தராங்க? ஏன் அவங்க எல்லாம் சொந்தமா ஏதோ நடவடிக்கை எடுக்கிறாங்க? அவங்க ராஜபானுடைய ஒத்துழைப்பு அவன் கிராவல் கோரி அவனுக்கு பர்மிட்டே கொடுக்க மாட்டானே. கனிம வளத்துறை டிபார்ட்மெண்டே ராஜபா தான் அதுக்கு அமைச்சர் மாதிரி இருக்காரு. அவர் சொல்றவங்களுக்கு தான் அது பர்மிட்டே கொடுக்குறாங்க. கொடுக்குற பர்மிட் பாத்தீங்கன்னா அரசு கணக்காட்டுறக்கு ஒரு குவாரியில ஒரு நாளைக்கு 200 நட போச்சுன்னா ஒரு 5 பர்மிட் தான் ஒரிஜினல் பர்மிட். மீதி எல்லாமே ஃபேக் பர்மிட். பாருங்க, இதெல்லாம் ஃபேக் பர்மிட், கலர் ஜெராக்ஸ் இப்படி போட்டு தான் கொடுக்குறான். இப்ப லாரி உரிமையாளருக்கு எப்படி தெரியுது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு தெரியாது. பணத்தை கொடுத்து வாங்கிட்டு போறோம், ஆனா அந்த பர்மிட் ஸ்கேன் பண்ணா வர்றதில்லை. உடனே நாங்க கனிமங்களை திருடி வர்றதா எங்களை வழக்கு போட்டு லாரி உரிமையாளர் ஓட்டு சிறையில் அடைக்கிறாங்க. ஆனா நாங்க என்ன சொன்னோம்னா அமைச்சர்கிட்ட பலமுறை சொல்லியிருக்கோம், அப்பாவி லாரி உரிமையாளர் பாதிக்கப்படுகிறான், பணத்தை கொடுத்து நாங்க கனிமங்களை வாங்கிட்டு வரோம். இந்த மாதிரி முறைகளை பேக் பர்மிட் கொடுக்கிற ராஜப்பாவும் அவருடைய ஆட்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். So far they are not filed any single affair against the quarry owners and ராஜப்பா. எல்லாமே எங்க மேல தான். கனிமங்களை திருடிக்கு போறான்னு 21/1 MM Act, Mining Minerals Act, Red with 303 Part 2 PNS Act. இந்த வழக்கு பதிவு செய்து கைது செஞ்சா நாங்க ஓட்டுநரை உரிமையாளரை பெயில் எடுக்கிறக்க 30 நாள் ஆகுது. லாரியை ரிலீஸ் பண்ணா 6 மாத காலம் ஆகுது. ரிலீஸ் பண்றதுக்கு ஹைகோர்ட்ல இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் டெபாசிட் கட்ட சொல்றாங்க. நாங்க ஏற்கனவே இன்னைக்கு இந்த லாரி தொழில் மோட்டார் தொழில் அழிந்து கொண்டிருக்கிறது. டீசல் விலையேற்றம், டோல்கேட், 3ஆம் நபர் காப்பீட்டு பிரிமியம் இருந்தனால லாரியே இயக்க முடியல. ஓட்டுநர் அப்பாவி படிக்கு ஓட்டுறவனை பிடிச்சி நீங்க உள்ள போட்டீங்கன்னா எப்படி நாளைக்கு தொழிலுக்கு வருவான்? இதெல்லாம் பலமுறை அமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போயிட்டோம், கனிமவளத்துறை செயலாளருக்கும் கொண்டு போயிட்டோம், கனிமவளத்துறை இயக்குநருக்கும் சொல்லிட்டோம். தே ஆர் ஆல் கொல்லூடு வித் ராஜப்பா டீம். இதான் நாங்க அரசு மீது கெட்ட பேர் இருக்கிறேன். இன்னைக்கு நேரத்தில் நாங்க ரெப்ரசன்டேஷன் யார் given so many representation. இப்ப தேர்தல் நடக்கிறதுனால நேரடியா கவர்னருடைய பார்வை இருக்கிறதுனால கவர்னருடைய இது கவனத்தை கொண்டு போறதுக்கு தான் இன்னைக்கு கவர்னருக்கு மனு கொடுத்துருக்கோம். இந்த மனு கவர்னருக்கு நேற்று பதிவு தபால் அனுப்பியிருக்கோம், மெயில் கொடுத்து அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம் நேரில் சொல்றதுக்காக. எந்த அரசுக்கும் கெட்ட பேர் எடுத்தது எங்களுடைய நோக்கம் அல்ல. எங்களுடைய தொழில் பாதுகாக்கப்பட வேண்டும், லாரி உரிமையாளர் ஓட்டுநருடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும், இயற்கை வளங்கள் சூறையாடப்படக்கூடாது. அதனால்தான் போர்க்கால அடிப்படையில் மேலக ஆளுநர் அவர்கள் உரிய கவனம் செலுத்தி உடனடியாக இதில் தலையிட்டு அனைத்து 2 வருடங்கள் தமிழகத்தில் நடைபெற்ற இந்த கிராவல் குவாரி, சவுடு குவாரி எல்லாம் கண்டறிந்து தலாய்வு செய்து அளவுக்கு மீறி எடுத்ததெல்லாம் கண்டறியப்பட்டு அதற்குண்டான அபராத தொகையை இந்த இழப்பு ஏற்படுத்திய 1000 கோடி கொள்ளையடித்த ராஜப்பாவிலிருந்து மீட்டு அரசு கஜானாவில் சேர்க்கப்பட வேண்டும். அவர் மீதும் அவருக்கு உறுதுணையாக அனைத்து அரசு அலுவலர் மீதும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். செல்லராஜாமணி, தலைவர், தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர் சம்மேளனம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.